இப்போ படத்துல வந்து சென்டிமெண்ட் தான் பயங்கரம். சென்டிமெண்ட்டுக்காக பண்றாரு தனுஷ். தனுஷ் வந்து பயங்கரமா பண்ணியிருக்காரு. சூப்பர். எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு படம். பார்க்கலாம். பெஸ்ட். சூப்பர் தான். 50வது படம் பெஸ்ட். தனுஷ் சூப்பரா இருக்கு. வளர்ச்சி மாதிரி இருக்கு. தனுஷ் டைரக்ஷன் வேற மாதிரி இருக்கு. செல்வராகவனா வெற்றிமாறனா கல்யாண மாதிரி தெரியாது. சூப்பரா இருக்கு. இனிமே அவரே டைரக்ட் பண்ணலாம்ல அப்படி. சூப்பரா ப்ரோ. எதுவுமே இல்ல ப்ரோ. ஏறினா தான் ப்ரோ ஒரு ஆக்டிங் செமையா இருக்கு. அதோட சூப்பராக இருக்கு. கண்டிப்பா ப்ரோ 10 விடலாம். ரெண்டுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல புரியாது ப்ரோ. கதையே ஃபுல்லா அப்படியே எல்லாமே நல்லா இருக்கு படம் ப்ரோ. ஐயோ பத்திரம் எக்ஸ்பெக்ட் இல்ல ப்ரோ. தலைவன் வந்தாலே அது மாஸ் தான். தலைவன் வச்சதால படம் எப்படியோ இருக்கு ப்ரோ. பயங்கரமா இருக்கு. ப்ரோ பிளாக் பஸ்டர் டபுள் பிளாக் பஸ்டர் வாங்குவாரு. ஏன்னா அந்த மாதிரி அவார்டு வாங்குற மாதிரி படத்தை தரமா எடுத்திருக்காங்க. மொத்த சிவனும் சேர்த்து வீட்டுல ஒரு 6 சிவன் இருக்காங்க சூப்பர் ஸ்டாரோட சேர்த்து. ஓகேவா? அவரே சொல்லிட்டாரு என்னோட குரு யாருதான்ட்டு. அதே மாதிரி அவரோட குரு தானே என்னோட குருவான். அதனால என் தம்பிக்கு தனுஷ் தம்பிக்கு இந்த படம் வந்து அந்த 6 சிவனும் சேர்த்து 7வது சிவனா ரகுமான் சாரும் வந்து கை கொடுத்து இந்த 50வது படம் அவரோட கேரியர்லயே சினிமாவுக்கு உண்டான ஃபுல்பில் வந்தது உண்டான எல்லா சாதனையுமே அவரு முறியடிச்சிட்டாரு. அதாவது வென்றுட்டாரு. ஓகேவா? அதான் ராயன் வந்து காத்த வரானதான் வரோம். ஏன்னா எங்களுக்கு நடக்கிற கொடுமைய வந்து நடக்கிறப்ப ராவணனா மாறினாத்தான் ஓடுவானுங்க. அததான் சொல்லியிருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல. ஆமா வயலன்ஸ் இருக்கதாண்டா செய்யும். உன் வீட்டு அக்கா தங்கச்சி எவனாவது ரேப் பண்ணி உன் அண்ணன் தம்பியோ உன 2 பேருக்கு குத்துனானா வயலன்ஸ் வரதான் செய்யும். வயலன்ஸ் வராம எப்படி இருக்கும்? அப்படின்னா நம்ம புத்தரா காந்தியா தான் இருக்கணும். ஓகே புத்தரு அதான் பெரிய ஆம்பளை தைரியசாலி. அவனை இங்க வந்து போட சொல்லு. போட்டேன் நான். அப்படி போட்டிருக்காரு. சரமையா போட்டிருக்காரு. 2 ரவுடியில ஒரு ரவுடியா வந்து போட்டிருக்காரு. நல்லா இருக்கு. ஓகேவா? மியூசிக் அதான் சொல்றேன். 6 சிவன்ல சேர்த்து இன்னையோட அவங்க வீட்டுல 7வது சிவன் ஏஆர் ரகுமான் சார். ஓகேவா? 6 சிவனுக்கு அப்புறம் 7வது சிவன் தான் ஏஆர் ரகுமான் சார். சூப்பரா பண்ணிருக்காரு. அவரு மியூசிக் போட்டதாலதான் இந்த படம் வேற லெவல். ஓகேவா? ஆமா அவரோட மேக்கிங் நல்லா இருக்கு. அவரோட பேக்கிங் நல்லா இருக்கு. அவரோட கேரக்டரிங் நல்லா இருக்குது. அவரு தன்னை இப்ப மாத்திக்கிட்டாருடா. அவரு இப்ப ரொம்ப நல்ல பையனா மாறிட்டாரு. இனிமே நல்லவராவே போடுங்க. உசுரே நீதானே கடலாக வருவேனேன்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? அவரு நல்ல மனிதரா நடிச்சிருக்காரு. அவரு ஒரு அடைக்கலம் கொடுக்கறக்கூடிய இப்ப நம்ம தட்டு மாதிரி கீழே உழுவுறப்ப ஒருத்தன் கை கொடுத்து காப்பாத்துவான் இல்லையா? அந்த காப்பாத்துற நல்லவரா பண்ணிருக்கிறாரு. சூப்பரா இருக்கு. இப்ப செல்வராகவன் சாருக்கு நான் தெரிவிப்பது என்னவென்றால் மில்டன் அந்த டைரக்ஷன்ல இருக்கிற ஒரு தம்பி வந்து ராஜேஷ் அவரை வந்து ஒரு படத்துக்கு புக் பண்ணிருக்காரு கதாநாயகரா. ஓகேவா? சூப்பர். வேற எனக்கு பிடிச்ச சீனு அந்த பொண்ணு எடுக்கிற களை எடுக்கிற சீனு. தப்பு பண்றவனா எந்த இடத்துல தப்பு பண்ணி அந்த இடத்துல களை எடுக்கிற அந்த சீனு. அப்புறம் வந்து இவரு தம்பிங்களே துரோகியா போயிட்டாங்கன்னு அவரு களை எடுக்கிற சீனு. அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? கதையை சொல்லிட்டேன்னா நீங்க போட மாட்டீங்க. அதான் வச்சு பழிக்கு பழி வாங்கிட்டோன்னு அவர் ஆடியோ லான்ச்ல சொல்லிட்டாருல. ஆமா. ஆனா எனக்கு வந்து செல்வராகவன் சார் நடிப்பு, எஸ்.ஏ. சூர்யா சார் நடிப்பு, அதுக்கப்புறம் தனுஷ் சார் நடிப்பு 3மே சிறப்பா இருக்குது. ஓகேவா? வேற தனுஷ் சார் டைரக்ஷன் நல்லா இருக்குது. அவர் வந்து இப்ப மலையாள படத்துலதான் எல்லாருக்குமே பேஸ் கொடுப்பாங்க அப்படிங்களா? அது மாதிரி எல்லாருக்குமே தனித்தத்துவமாக ஒவ்வொருத்தருக்கும் அவரோட கேரக்டர் வந்து நல்லா படைச்சு கொடுத்திருக்காரு. அருமையான டைரக்டர். 50வது படத்துல அருமையான டைரக்டர் நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? ஆமா ஃபேமிலி சப்ஜெக்ட் தான். ஃபேமிலியா இருக்க போய் தானே ரவுடி எல்லாம் உள்ள வரான். தாங்க ஃபேமிலியை காப்பாத்துறதுக்காக தானே ஒரு ராவணன் உள்ள இருந்து இறங்கி வரான். ராயங்குள்ள இருந்து காத்தவராயங்குள்ள இருந்து ஒரு ராவணன் வரானா தான் குடும்பத்துல ஒரு தப்பு நடக்கிறப்பதான் இறங்கி வராரு. அது வரைக்கும் அவர் அமைதியா சிவனாட்டம் சிவசிவான்னு போய்கிட்டே இருக்காரு. ஓகேவா? அசுரன் எல்லாம் வேஸ்டா கோச்சுக்காதீங்கடா. அவரு ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறாரு. அசுரனை தூக்கி சாப்பிட்டாரு, பவர் பாண்டிய தூக்கி சாப்பிட்டாரு, வடச்சென்னையை தூக்கி சாப்பிட்டாரு. ஏன்னா இந்த 3 படம் எனக்கு ஃபுல்லாவே மெமரியா கதை இருக்கும். இது வந்து அந்த 3 படத்தையும் பிரேக் பண்ணி இது வந்து அவரோட 50வது படம். அப்படி ஒரு அதான் அந்த பிஜிஎம் அந்த மியூசிக் அடிச்சு தூளி கிளப்பிட்டாங்க. அதனால வந்து சூப்பர். ஓகேவா? அதான் காளிதாஸ் அவங்க தம்பிங்களா பண்ணவங்க. அதான் துரோகிங்க. அதனால அதுங்களை பத்தி பேச வேணாம். ஓகேவா? அதான் தம்பிங்களே தனக்கு வேற லெவல். அது சொல்லவே வேண்டாம். ராயல் எல்லாருமே தியேட்டர்ல போய் பாருங்க. ஆனா
ஃபேமிலியோட பாக்குற மூவி தான், எதுவுமே ஒரு இதுவா இல்ல. தனுஷ்னாலே எனக்கு வேற. சோ அதனால அவரோட டைரக்ஷன்ல வந்து இன்னும் செமையா இருந்துச்சு. எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கரெக்டா கொடுத்திருக்காரு. அவர்லாம் சொல்லவே வேற, செமையா நடிச்சிருக்காரு. சோ அவரு எஸ்ஜே சூர்யா கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் நடிச்சிருக்காரு இதுல, பிகாஸ் தனுஷ் அந்த மாதிரி வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். நல்லா நடிச்சிருக்காங்க எல்லாருமே. சோ பிரகாஷ் ராஜ் இதுல சைலண்டா நிறைய விஷயங்கள் பண்ணுவாரு. அவங்களுடைய கேரக்டர் நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க சிஸ்டர் கேரக்டர் இன்னும் சூப்பரா இருந்துச்சு. ரெண்டு பேருமே நல்லா பண்ணிருக்காங்க. சோ யாரையுமே நம்ம ரொம்ப நம்புறவங்க நமக்கு துரோகம் பண்றவங்க இருக்காங்க இல்லையா? சோ அதுதான், அதுவே நம்ம கூட பிறந்தவங்களா இருந்தா கூட நம்ப கூடாதுன்ற மாதிரி இதுல இருக்கு. சோ கண்டிப்பா சமங்க கிளைமேக்ஸ்ல எங்களுக்கே ஆடணும் தோணுச்சுன்னா பாருங்க, அந்த அளவுக்கு இருந்துச்சு படம். எல்லாமே ஃப்ரேம் பை ஃப்ரேம் எடுத்துக்கிறாரு தனுஷ். ஃப்ரேம் பை ஃப்ரேம் நல்லா பார்த்து இதுதானா வரணும், வேற என்ன வரக்கூடாதா, கட் பண்ணு இதை கட் பண்ணு அதை கட் பண்ணு சொல்லி என்ன பண்ணாரு தெரியல. படம் தார் மாற ஊத்துறாரு. ஒரு சீனோட போர் அடியில. எல்லா சினிமா இல்லாது இன்டர்வல் பேக்னு ஒண்ணு வரும், நீங்க பாத்தீங்கன்னா வெறி ஏத்தி விட்டுருவோம். அந்த அசுரன் ஒரு சீன் வரும், அந்த மாதிரி ஒரு சீன் தான். பட் இது வந்து ஒரு மாதிரி ட்ரிபிள் மடங்கா இருக்க மாதிரி இருக்கும். நல்லா இருக்கு அந்த சீன் பாக்குறதுக்கு. சூப்பர் சீன் அது. இருக்கு ப்ரோ, அது இருக்கு. பட் மத்த எல்லா படம்லயும் வரதுன்னு ப்ரோ. இப்பெல்லாம் எல்லா படத்துலயும் வந்து ப்ரோ வயலன்ஸ் இல்ல ப்ரோ. நான் அதான் சொல்ல வரேன், மத்த படம் கம்பேர் பண்ணுவோம் இந்த படத்துல கம்மி தான். எல்லாமே பார்க்கலாம், ரொம்பலாம் இல்ல ப்ரோ. ஏன்னா வயலன்ஸ் எல்லாம் சொல்ல நம்பாதீங்க சொல்றேன். மத்த படம் கம்பேர் பண்ணுவோம் இல்ல கம்மியா தான் இருக்கு. ஏன் சர்டிஃபிகேட் ஊத்துறாங்க. பட் ஓகே, எல்லாருமே பார்க்கலாம், அக்செப்ட் தான். ரொம்பலாம் இல்ல, 10/10 தான் ப்ரோ. எல்லாத்தையும் அதை சொல்லுங்க, 10/10 நல்லா இருக்கு. குறை சொல்ற மாதிரி பெருசா ஒண்ணுமே இல்ல ப்ரோ, எல்லாமே கரெக்டா இருக்கு. ஏன்னா பாய கதை சொன்னா நம்பாதீங்க. இது வந்து புது கதை, அவங்களுக்கு தரலாம் நீங்க பாக்குறதுக்கு. புது கதை தான் இது, ஸ்கிரிப்ட் கதை புதுசு. அதனால தனுஷ் ஒத்துக்கிறாரு. சூப்பரா இது படம். மியூசிக் தான் சொன்னேன், மியூசிக் வந்து சீன் பை சீன் கொடுக்குறாரு யாரம்மான்னு. பக்காவா இருக்குது மியூசிக் எல்லாம் குறைய சொல்ல முடியாது. நீங்க அனிருத் மியூசிக் கேட்டு ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருப்பாங்க. அவங்க ஏறமானு இந்த படத்தை வந்து பார்க்க சொல்லுங்க. அப்படியா? இந்த படம் இட்டு அதாவது அவர் தனுஷ் ஆடியன்ஸ் சொல்லிடுவாரு. அவர் 30 படம் பண்ணிக்கிறேன், நடுவுல உனக்கு எஸ் சொல்றது கஷ்டம் தான், ஆனா சொல்றேன்னு சொல்லியிருக்காருல்ல. அந்த எஸ் ஒர்த்து, இந்த எஸ் ஒர்த்து, சரியான ஒர்த்து. படம் சூப்பரா இருக்கு. மியூசிக் அளவுல சொல்றேன், கதை ஓகே, அது வைங்க. தனுஷ் ஓகே, மியூசிக் அளவுலயே படம் வந்து தாறுமாற ஹிட் ஆகும். சூப்பரா இருக்கு ப்ரோ. நீங்க பாத்தீங்க நல்லாதான் ப்ரோ பண்றாரு. அவருக்கு என்ன ப்ரோ, முக்க படமே அவர் படம் எவ்வளவு சூப்பரா ஓடுது, செம்மையா இருக்கு. நீங்க போய் பாருங்க, நல்லா இருக்கு. சீரியஸா நல்லா இருக்கு. ப்ரோ ஆக்டிங் நல்லா இருக்கு, அதான் ப்ரோ மேட்ரு. அப்பீரன்ஸ் மேட்ரே இல்ல ப்ரோ. ஆக்டிங் நல்லா இருக்கு. அந்த ஆக்டிங்ல அவங்க அப்பீரன்ஸை கவர் பண்றாங்க, அதுதான் விஷயம் ப்ரோ. வேற லெவல் ப்ரோ. போகி போகி சாங் தான் ப்ரோ. இல்ல ப்ரோ, அந்த அளவுக்கு இல்ல. பிளட் சீன்ஸ் அதிகமா இருக்கு. மத்தபடி வந்து ஃபேமிலியாலாம் வந்து பார்க்கலாம். ஒரு சென்டிமெண்ட் மூவி, நல்லாவே இருக்கு. திருச்சிற்றம்பலம் பண்ணிட்டு அடுத்தது கேப்டன் மில்லர் வேற மாதிரி இருக்கு. கேப்டன் மில்லர் முடிச்சு இப்ப இது ஒரு வேற மாதிரி இருக்கு. வயலன்ஸ் அதிகமான்னு சொல்ல முடியாது. பட் ஆனா வந்து லைக் எல்லா லைக் மோஸ்ட் ஆஃப் தி லைக் ரா படத்துல வந்து ஏ சர்டிபிகேட் தானே கொடுக்குறாங்க. So it's better if it's in A. You are போட்டுட்டு then வந்து வயலன்ஸ் அதிகமா இருக்கு. What's the point then? ஏஆ இருந்தாலும் வந்து பார்க்கலாம். வர்த்து வருமா? இன்ஃபினிட்டிங்க, நான் தான் சொன்னல எல்லா இன்டர்வியூல நான் இன்ஃபினிட்டி தான் சொல்றேன். ஏன்னா அந்த அண்ணன் தங்கச்சி பாண்டுக்காகவே நான் இன்ஃபினிட்டின்னு கொடுப்பேன். ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கு மட்டும் இல்லங்க, தனுஷ்க்கு மட்டும் தேட்டர் ரெஸ்பான்ஸ் கிச்சு. நாங்க எல்லாம் கத்தி தொண்டே போயிடுச்சு. அவர் மூவி டீம் வந்து பேசல. பட் ஆனா வந்து தலைவர் வந்து கை காமிச்சு பிளைங் கிஸ் எல்லாம் கொடுத்தப்பவே ஹார்ட் எல்லாமே வந்து போயிடுச்சு. உசுரே போகுதுன்னு அந்த பாட்டு வரும்போது எங்க உசுறு அப்படியே பால்கனில போயிட்டு அப்படியே அவர் கையில போய் உட்காந்துருச்சுங்க. லாக் இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் லாக் இல்ல. நீங்க உட்காந்து ஒரு லைக்கணும். இஃப் யூ ரியலி இன்டு சினிமா, நீங்க உட்காந்து ஒரு சீனையும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா then you will understand the movie. இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்லோ இல்லங்க, ஸ்லோவா இல்ல. லைக் நிறைய பேர் they were using mobile, so அதனால வந்து it might be slow. லைக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. If you think like செல்வராகவன் சாரோட ஒரு மூவ் நான் பாத்துட்டு இருந்தேன், it was very nice and cute.
வேற லெவல் ப்ரோ. சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை ப்ரோ. வேற ப்ரோ. அண்ணன் தங்கச்சி எல்லாமே நல்லா சரி வச்சிருக்காரு ப்ரோ. எஸ்.ஜே. சூர்யா ஆக்டிங் வேற லெவல் ப்ரோ. நிஜமாலே தரமா பண்ணிடுறாரு ப்ரோ. ஒரு குறை இல்லை. எஸ்.ஜே. சூர்யா சிவராகவன் பயமா பண்ணிக்கிறாங்க ப்ரோ. இவங்க விஜய் ரசிகர் விட கேட்டு பாருங்களா படம் எப்படி இருந்ததுன்னு. ப்ரோ இவனுக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டானுங்க ப்ரோ, அதனால வந்தேன் ப்ரோ. வெறுப்பாதான் ப்ரோ வந்தேன். நான் சத்தியமா சொல்றேன், வரைச்சதுக்கு அப்புறம் இது சத்தியமா எதிர்பார்க்காத அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க ப்ரோ. அந்த இன்டர்வல் முன்னாடி ஒரு சீன் ஒரு ரெண்டு நிமிஷம் ப்ரோ வடச்சின்ன பார்த்த மாதிரி இருக்கு ப்ரோ. அந்த வெட்டு குத்து ரத்தம் எல்லாமே வேற லெவல் ப்ரோ. தலையும் படனாலே அந்த வெட்டு குத்து தான், ரத்தத்தை பார்க்கலாம் ப்ரோ. வடச்சின்ன 2ன்னு சொல்ல முடியாது ப்ரோ. வடச்சின்ன 2 அதுக்கும் மேலன்னு அதுக்கும் மேல சொல்ல முடியாது. பேட் வைஸ் அவ்வளவு இல்ல ப்ரோ. பேட் வைஸ்னா வெற்றி மாறன் தான். வெற்றி மாறனுக்கு டியூஸ் இருந்தா பேட் வைஸ் வேற லெவல் இருக்கும். சொல்லத்துக்கு வார்த்தை இல்ல. இதெல்லாம் வருது ஆனா அவ்வளவு கூட வரல ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு வரல ப்ரோ. இல்ல ப்ரோ யாரு ப்ரோ கூட நிக்கவே ப்ரோ கேட்கலாம் ப்ரோ. அதுக்கப்புறம் தான் ப்ரோ ட்விஸ்ட். யாரு வெட்ட போவாங்க யாரு குத்த போவாங்க எதுவுமே தெரியல ப்ரோ. நம்மளே ஒரு ஆர்மா சில இதுனா தெரிஞ்சிடும் இவங்க வெட்ட போறாங்க. ஆனா படத்துல தெரியவே ப்ரோ. ஒரு ட்விஸ்டா போகுது ப்ரோ. பாக்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டா. எஸ்.ஜே. சூர்யா தரலாம் ப்ரோ. எஸ்.ஜே. சூர்யா அவர் சொல்லவே வேணாம். அவர் ஆக்டிங்ல நல்லா இது பண்ணுவாரு. ஆனா இதுல ரொம்ப அந்த வாய்ஸ் ஆக்டிங் வேற லெவல் ப்ரோ. அவரு எஸ்.ஜே. சூர்யா சொல்லுங்க ப்ரோ. எஸ்.ஜே. சூர்யா செல்வராகவன் சென்டிமெண்ட்ஸ்னா தங்கச்சி சென்டிமெண்ட்ஸ் ப்ரோ. அந்த ஒரு சீன் மட்டும் கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கும். மத்தபடி படம் ப்ரோ லாக் இந்த மாதிரி இருந்தது அந்த மாதிரி இல்லாத இருக்காது ப்ரோ. நான் ஒரு டென்ஷனான விஷயம்னா அவங்க தங்கச்சிக்கு அந்த மாதிரி அந்த ஒரு விஷயம் பண்ணதான் ப்ரோ. எல்லாரும் டென்ஷனா இருந்தது. ஆனா என்ன டென்ஷன் அண்ணன் தம்பி கூட ஒத்துமையா இருந்து தம்பி இது மாதிரி பண்ணுவான். ஆனா அண்ணன் தம்பி எப்பவுமே ஒத்துமையா இருக்கணும் ப்ரோ. நல்லா இருக்குங்க. எனக்கு மெயின் கேள்வி ஃபர்ஸ்ட் நம்மளோட ரஹ்மான் அவரோட மியூசிக் அண்ட் செல்வராகவன் ஆக்டிங், ரஷூர் ஆக்டிங்ஸ் வந்து எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அவரோட 15th மூவி இல்லையா, பிளஸ் அவரோட டைரக்ஷன் அதனாலதான் நல்லா இருந்துச்சு. அவரு நடிப்பு நரக்கன் சார். அது நம்ம சொல்லணுமா ஆல்ரெடி பாத்துருக்கோம். அதை விட இது சூப்பர். அது வேற ஜேர்னி இது வேற ஜேர்னி இல்லையா. குடுத்திருக்காங்க. சொல்லவே வேண்டாம். நம்ம ரஹ்மான் அவரு சொல்லணுமா என்ன வேற லெவல்ல. 9 ஷோ பேசக்கூடாது ப்ரோ. அந்த அளவுக்கு வேற ஆயிப்போ ப்ரோ. படம் சூப்பரா இருந்துச்சுண்ணா. எதிர்பார்த்தது நான் சூப்பரா தான் இருந்துச்சு. 50 படத்துல 50 படமா நிக்கணும். பிஜிஎம் வேற லெவல்னா இல்ல இதெல்லாம் சூப்பரா இருக்குண்ணா. எதிர்பார்த்தது அதிகமாவே இருக்கு. படம் வர மாதிரி இது பாட்டிக் சரியான தலைவர் பாட்டிக் தலைவரை ப்ரோ. டைரக்ஷன் வர மாதிரி ப்ரோ. வெற்றி மாறனும் சரி செல்வராகவனும் சரி அப்படியே அவங்க பையன்றதை காமிச்சிட்டாங்க. வேற மாதிரி படம் எல்லாரும் பாக்கலாம். வேற மாதிரி பிரேம் கலரிங் எல்லாமே அடிச்சு தூக்கிட்டாரு. இன்டர்வல்காகவே பாக்கலாம் படத்தை. வேற மாதிரி எஸ்.ஜே. சூர்யா ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா. அந்த ஆக்டிங் காரணமே தனுஷ் தான். டைரக்ஷன் பண்ண முடியும். நல்ல சூப்பரா சூப்பர் டைரக்ஷன். படம் பயங்கரமா இருக்கு. தனுஷ் தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவார். நெஞ்சு விட பாருங்க. எஸ்.ஜே. அந்த காமனா நடிப்பு அரசன் தான். அவரு அசுவன் தான். ஆனா இருந்தாலும் காமனா நடிச்சிருக்காரு. செம்மையா இருக்கு. எந்த இடத்துலயுமே ஓவர் ஆக்ஷன் எதுவுமே கிடையாது. பெர்ஃபெக்ட்டா இருக்கு எல்லா இடத்துலயுமே சார். அதுதான் சொல்ல வரேன். ஃபர்ஸ்ட் படம் வந்து பவர் பண்ணி அதுல எப்படி எடுத்திருக்காரோ அது டோட்டல் டிஃபரெண்ட். இது மாதிரி மறுபடியும் அவர் இதே மாதிரி படம் கொடுக்கணும். இதே மாதிரி ஆக்ஷன் கொடுக்கணும். தனுஷ் டைரக்ஷன்ல வரணும் சார். மத்த டைரக்டருக்கு மார்க்கெட் குறைஞ்சல அப்படி இல்ல சார். அவரோட டேலண்டா காட்டுறாரு. வேற ஒண்ணும் இல்ல. அவ்வளவுதான். தனுஷாருக்கு எல்லாமே தெரியுன்றத காட்டுறாரு. அவ்வளவுதான் சார். எதிர்பார்த்து நான் வந்துட்டு என்ன எதிர்பார்த்தோம் அதை விட அதிகமா இருந்தது சார். கண்டிப்பா இருக்கும். ராயனாவே இருக்கும். இந்த வருஷத்தோட பெஸ்ட் மூவி ராயனாவே இருக்கும். ஆக்டிங் ரஹ்மான் ஆக்டிங் அதே மாதிரி துஷார் ஆக்டிங் அப்பா தனுஷ் ஈக்குவல் வந்துருவாங்க. ஏன்னா நினைச்சே பார்க்க முடியல. அந்த பொண்ணு பண்ணது ஒன்னு செம்மையா நினைச்சிடறாங்க. அந்த ஒரு ரஹ்மான் பீச்சில் உசுர நீ சாங்கெல்லாம் ஓல்ட் தேட்டர் எஞ்சி நிக்குது. அந்த சூப்பரா படம் ஆக்டிங். சூர்யா ஆக்டிங்கே நல்லா இருக்கு. செல்வராகவன் ஆக்டிங் அவரும் சூப்பரா இருக்கு. எல்லாம் சூப்பரா பண்ணிக்கிறாங்க. தேட்டர் வந்து டைரக்ஷன் வேற நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாம வந்தேன். எப்படி சொன்னா ஒரு நல்லா இருக்கும் பார்த்தா நான் பயங்கரமா இருக்கு படம். உட்கார முடியல தேட்டர்ல. அண்ணல் படுகுது. அந்த மாதிரி வெட்டுறது குத்த ரத்தம் தெரியுது இப்படியே வெளியே. செம்மையா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் பாக்கலாம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் அசிங்கமான இது ஏபிஎல்லாம் எதுவுமே இல்ல. ரத்த செய்தி மொத்தம் அசுர மாதிரி இருக்கு. அதுதான் நல்லாதான் இது படம். நல்லாதான் இது படம். 10 கொடுக்கலாம். கொடுக்கலாம். இந்தியன் டூலாம் நம்ம எவ்வளவு பரவாயில்ல. சூப்பரா இருக்கு.
நான் படம் செம்ம சூப்பரா இருக்குங்க, நல்லா இருக்குது. எனக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படம் பண்ணியிருக்காங்க. ஆனா எஸ்பெஷலா நம்பர் 1 சொல்லணும்னா துஷாரா விஜயன் பர்ஃபார்மன்ஸ் அப்படி இருக்குது, செம்ம சூப்பரா இருக்குது, பாராட்டுற விதமா இருக்குது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுக்கு கேரக்டர் ஆர்க்கு கரெக்டாவே கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே இருக்குது. தனுஷ் சார் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி, அதிகமா பேசலையே அப்படின்னு நினைச்சு பார்த்தா கூட செகண்ட் ஹாஃப்ல சும்மா தூக்கி சாப்பிட்டாப்ல. இந்த மாதிரி டைரக்ஷனா சூப்பரா இருக்கு. ஃபேமிலியை பாக்கணும்னா கொஞ்சம் ரத்தங்கள் கோர் அதிகமா இருக்குது. அசிங்கமான வார்த்தை சொல்ல முடியும். இப்ப வடச்சென்னை மாதிரி அசிங்கமான வார்த்தைகள் அதுவும் இல்ல, வைலன்ஸ் அதிகம், ரத்தம் அதிகம், அந்த மாதிரிதான். மூவி எதை பேஸ் பண்ணி ப்ரோ? குடும்ப சண்டைகள், துரோகம். அந்த டாப் 10 வச்சா அந்த டாப் 10 வரும். தனுஷ் சார் ஒரு பெஸ்ட்டுங்க. அவரு அதாவது இப்போ 50th படம் அஜித் சாரோட மங்காத்தாவா இருக்கட்டும், இப்போ விஜய் சேதுபதி சாருக்கு இதுவா இருக்கட்டும், மகாராஜாவா இருக்கட்டும், அதே மாதிரி தனுஷ் சாருக்கு 50 சாமர், அது மாதிரிதான் ஒரு பெஞ்ச்மார்க் படம். படம் வேற லெவல்ல. தனுஷோட டைரக்ஷன்ல பார்க்கும்போது சூப்பரா இருக்கு படம். புதுசா நம்ம லாஸ்டா 3 பண்ணப்பல இப்போ இந்த மாதிரி ஒரே கதை எழுதி பண்ணும்போது வேற லெவலுக்கு இருக்கு படம். அது எதிர்பார்ப்பு எங்களுக்கு தனுஷ் ஃபேனை பொறுத்த வரைக்கும், தனுஷ் ஃபேன்ஸுக்கு கண்டிப்பா இது ஒரு திருப்தியா தான் இருக்கும் படம். நல்லா தான் இருந்தது படம். சாங்ஸ்ல இருந்து எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க. எங்களுக்கு எந்த ஒரு ஆஃப்மே டயர்ட் ஆகிற மாதிரி இல்ல, எல்லா சீனும் நல்லா தான் இருந்தது. ஒரு டயர்டாக உள்ள அவரு அவரோட மியூசிக்லாம் அதான் சொல்றல, படத்தை ஏஞ்சி நிக்க வச்சு அந்த நம்மள வேர்த்துட்டாங்க, அந்த மாதிரி இருந்தது. அதுதான் அவங்களோட தனுஷ் ஆக்டிங் அவரு வேற மாதிரி. பட் ஆனா அவங்களதெல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தா படம் நிறைய ட்விஸ்ட் கொடுத்திருக்காரு. அவங்களோட ஆக்டிங்ஸ் வேற லெவலா இருந்தது. எஸ் ஜி சூர்யா. ஆமா, தேங்க்யூ. அருமையா இருக்குதுங்க. காலையிலே வந்து ஒரு முழு மீல்ஸ் சாப்பிட்ட ஃபீல் இருக்குது. எக்ஸலன்ட் மூவி. ரொம்ப நாள் கழிச்சு தியேட்டர்ல வந்து நல்லா என்ஜாய் பண்ணி படம் பார்த்தாங்க. அதுவும் ரஹ்மான் சாரோடைய அந்த காம்பினேஷன் வந்து சூப்பரா இருக்கு படம். அவர் ஏதோ ஒரு 25 படம் டைரக்டர் பண்ண மாதிரியே இருக்குது. ஒரு முதல் டைரக்டர் மாதிரியே இல்ல, சூப்பர் அற்புதமா பண்ணிருக்காரு. இல்ல இல்ல இல்ல, இது தனி கலவைங்க. அவரோட இது தனி ஸ்டைலு. நல்ல ஒரு மெசேஜ் இருக்கு. அம்மா அப்பா இல்லைன்னா நம்ம வந்து எப்படி பாத்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. கதையை என்ன சொல்லக்கூடாது, எல்லாமே வரணும் தேட்டருக்குள்ள, எல்லாரும் வந்து படம் பார்க்கணும். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் அவரோட ரசிகர்களுக்கும் இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும். எல்லாமே தேட்டருக்கு வந்து இந்த படம் வந்து பார்ப்பாங்க. சூப்பரா பண்ணிருக்காருங்க. அது ரொம்ப எப்படி பண்ணாருன்னு எனக்கு தெரியல, ரொம்ப கஷ்டம். அது ஒரு நடிக்கவும் செய்யணும், டைரக்ஷன் பண்ணணும் அப்படின்றது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. அது சூப்பர் அற்புதமா பண்ணிருக்காரு. எல்லா கேரக்டரும் மனசுல நிக்கிறீங்க. நம்ம செல்ல அவர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் வந்து பிரமாதமா நேர்த்தியா பண்ணிருக்காரு. எஸ் ஏ சூர்யா இருக்கல, வழக்கமா அவர் வந்து அவருடைய கேரக்டர் வந்து கொஞ்சம் கத்துவாரு, ஸ்டைலா பேசுவாரு. அதெல்லாம் இல்லாம இந்த கேரக்டர் ரோல அவரை வந்து மாத்தி ரொம்ப அழகா அவரை வந்து நடிக்க வச்சிருக்காங்க. செல்வராகவன் அவர்களும் சூப்பரா பண்ணிருக்காரு. 10க்கு 10 கொடுக்கலாம் இந்த படத்தை. இது படிக்கவே வேணாம். கருணன் அசுரன் வந்து அந்த வரிசையில் இந்த படம் வந்து அதே மாதிரி மனசுல எல்லாரும் மனசுல நிக்குங்க. தேங்க்யூ சார்.